ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவிற்கு நிலைவாசலில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசை திதி இன்றைக்கி 3:40 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் 3 மணிக்குள்ளார இந்த ஒரு முடிச்சை நீங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த முடிச்சை கட்டலாம். இது நல்ல பலனை கொடுக்கும். இல்லைனாலும் மதியம் 3 மணிக்குள்ளே நல்ல நேரம் பார்த்து கட்டுங்க. இந்த பரிகாரத்துக்கு ஒரு பச்சை நிற துணியை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ரூபாய் நாணயம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சா கட்டி நீங்கள் அப்படியே உங்களோட குலதெய்வம் முன்னாடி இல்லை அம்பாள் முன்னாடி நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. இது மாசி மாதத்தோட கூடிய அமாவாசைங்கிறதுனால மிக மிக சிறப்பான ஒன்று. அதுவும் அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பானது. மனசார அம்மனை நினச்சிக்கிட்டு இந்த முடிச்சா அப்படியே வச்சு நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் கடன் இல்லாமல் இருக்கணும், எப்பொழுதும் பணவரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நல்லா வேண்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க. ஒரு 3 மணிக்கு இந்த முடிச்ச உங்கள் நிலவாசலில் வெளிப்புறமாக கட்டி தொங்க விடுங்க. நீங்கள் எப்போ கற்பூர தீபம், தூபம்லாம் காட்டுறீங்களோ, சாம்பிராணி தூபம்லாம் போடுறீங்களோ அப்போ இந்த முடிச்சுக்கும் போடுங்க. வெள்ளி செவ்வாய் நாட்களில் நிச்சயம் மறக்காமல் இதை செய்யுங்க. அடுத்த மாதம் இந்த முடிச்சை அப்படியே அவுத்துட்டு 1 ரூபா நாணயத்தை மட்டும் எடுத்து தனியாக நீங்கள் ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்பொழுது எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் அந்த ஒரு என்ன பொருள் வாங்கினாலும் அதுக்காக நீங்கள் இந்த நாணயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த மாதம் இதே மாதிரி அமாவாசை நாளில் ஒரு நல்ல நாளாக நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், 1 ரூபா நாணயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு முடிச்சா கட்டி நீங்கள் நிலவாசலுக்கு வெளியில் கட்டி தொங்க விடலாம். இதே மாதிரி நீங்கள் மாதம் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அனைத்துமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் கொண்டது. அதுவும் அமாவாசையில் செய்யும் பொழுது மிக மிக அதுக்கு சக்தி அதிகம், பல மடங்கு அதோட ஆற்றல் அதிகரிக்கும். அதனால் அருமையான இந்த நாளில் இந்த நிலவாசல் முடிச்சு பரிகாரத்தை செய்யுங்க. பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் நீங்கள் வாழலாம். இந்த பரிகார முறையில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நிச்சயமாக இதை செய்யுங்க. உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரும். உங்களுக்கு பண வரவு எந்த வழியில் வருதுன்னே தெரியாது, பல வழிகளில் உங்களுக்கு பண வரவு தேடி வரும். முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு இந்த ஒரு முடிச்சை தயார் பண்ணி ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக இதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோட, உங்கள் குலதெய்வத்தின் அருளோட எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.